இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதப்பா. ஊர் பஞ்சாயத்தெல்லாம் வீதியில கூட்டுவாங்க. ஓம் பஞ்சாயத்தை இன்னைக்கு நம்ம வீட்லயே கூட்டி இருக்கிறாங்க. உங்க அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தந்தி கொடுத்துருக்கிறேன். ஒழுங்கா போயிட்டு அப்பா, உங்களை பிரிச்சு நான் எப்படி பார்ப்பேன்? ஏன் இதயமே படபடபடன்னு துடிக்குதுப்பா. சுத்ரான் ரீல் சுத்ரான். யோ சிங்காரம், அவனை நீயா அனுப்புறியா இல்ல நாங்களா அனுப்பட்டுமா? யோ, எங்க அப்பா கிட்ட பேச உனக்கு இல்லையா? நீ என்ன குறுக்கால? குறுக்க பேசுறதுக்கே குதிக்கிறே தம்பி. என் மகன் குறுக்குடைஞ்ச ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கானே, அதுக்கு யார் பதில் சொல்றது? ஏன் சார், எம்எல்ஏ மகன் தெரிஞ்சுமா அடிச்சிருக்கா? முதல்ல என்னமோ சாதாரணமா தான் அடிச்சிருக்கான். எம்எல்ஏ மகன் தெரிஞ்ச பிறகுதான் அவன் குறுக்கையே உடைச்சிருக்கான். அவன் செய்வான். அப்பா, எனக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லி 1 மாசம் அவகாசம் கொடுங்க. அப்படியும் நான் திருந்தலன்னா என்ன திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. இப்ப வாங்கின டிக்கெட் வீணா போயிருமேடா. அப்பா, 1 மாசமா? இன்னும் ஒரே வாரம் ஊர்ல இருந்தான்னா ஊரவே கெடுத்துருவாயா? பெண்ணங்கறைய உன் தங்கச்சியை வீட்டோட வைக்க முடியல. நீ என்ன நியாயம் பேசுற? பாரியா, சப் இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ இருக்கும்போது என்ன திமிரா பேசாம பாத்தியா? என்ன திமிர உனக்கு? யோ பட்டாளா, நீ ரொம்ப பேசுற. என்ன மாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல, என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஊர்ல இருந்து என் தம்பி வர்றான் மாமி. அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தான். அப்போ வீட்டுக்கு மருமகன் வரான்னு சொல்லு. ஏண்டி, ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே, இத பத்தி மூச்சே வில்லையே. இல்ல மாமி, காலையில தான் தம்பி வர்றதா தந்தி வந்திருக்கு. என்ன திடீர்னு தந்தி? ஓஹோ, கதை அப்படியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமி. என் வீட்டுக்கார அவனுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அது விஷயமா லெட்டர் போட்டிருந்தேன். அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. நீ யாரு? பூனைக்கே புலி வேஷம் போடுறவளாச்சே. அப்படியே தனலட்சுமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. பெரியவரே, கிளம்புனாரே, கடைசா மாட்டு வந்திருக்கேன். சரியாகான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவன்? சாமிக்கு பூ போட்டுருந்தீங்க அதாங்க. ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவன், மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில நீ சொல்லிருக்கணும். மகனே, உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடலப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு. அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல. எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க, தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முழுசு முழுசா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டதே, கருணையே இல்லையே. என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். என்கிட்ட சொல்லாம
ஐயோ, மாலை போட்டு வளர்ப்பேன்னு நினைச்சேன், இப்படி மாலை போட்டு செவத்துல தோகிறிய எங்க அக்கா மூஞ்சில எப்படி மாமா முழிப்ப? லட்சுமிபதி லட்சுமிபதி அன்பம் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவிய மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க? லட்சுமிபதி, நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா கழுத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாயேன். எல்லாரும் ஏவாயவே வந்து கிண்டுங்க. அக்கா, இது எனக்கா? ஆமாப்பா. மாமா, இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க போங்க. கஸ்தூரி, உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்துற வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்கா, யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கஸ்தூரி, நீ டிவில ஒளி இருக்கு, தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து. சரி மாமி. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம தனலட்சுமி? அவளா ஓடுறா, அவளை பிடிச்சிருக்கிற மாமா ஆசா அவளை அப்படி ஓட வைக்குது. நான் தான் மாமா, தனலட்சுமி. எப்போ வந்த? நீங்க மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன். என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ் ஏன் பிரஷ்? இது எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பாவது? அப்பா அதுலயே வளர்க்குவாரு. நீ சேர்த்து வளர்க்க வேண்டியதானே? அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் கொடுப்பான். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இதான் உன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? எப்படி இருக்கு மாமா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி, சாப்பிடுவாப்பா. சாப்பிட்டுருவோம். என்னங்க என்னங்க என்னங்க, இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது ரெடி, இது அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடியிருக்கு. ஏண்டி, அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா, மாமா கொடுக்கல? சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா, சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா?